விஷயத்து கேளுங்க. ஊரில் இருக்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் ஒன்றா சேர்ந்த கதையே கிடக்குது. என்ன உசுருன்னு பொட்டலம் போட்டு ரோடு ரோடாக விற்கிற தின்பண்டமா? யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் திங்கலாங்க இருக்குது. ஒரு சட்ட நடவடிக்கையில் ஊருக்குள்ளே ஒரு போதை வஸ்து வருதுன்னு சொல்லி சொன்னாக்கா சட்டம் எப்படி கெடுபடியாக இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். கஞ்சா விற்கிறாங்க, அதை விற்கிறாங்க, இதை விற்கிறாங்கன்னு ஸ்கூல் பசங்களை பற்றி நிறைய சொல்கிறாங்க. அப்போது ஒரு பொருள் ஈஸியாக கிடைக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போது கெடுபிடி பண்ணுறவையெல்லாம் எப்படி பார்க்குறாங்க, எப்படி உள்ளே வருது, இல்லை எங்கே உற்பத்தி பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இன்றைக்கி அதைய தின்ன பசங்க ஒரு பயனை போட்டு சராமரியாக மொன்னை கத்தி வச்சு அந்த வெட்டுறானுங்க, அத்தனை அடி அடிக்கிறாங்க, ரத்தம் கொட்டுது. அட நாசமாக போனவையில உன்னை பெத்தாப்புல தானே அந்த பையனே வியாத்தனப்பா பெற்று ஒரு பக்கம் என்னமோ கதை சொன்ன மாதிரி பையன் போய் இப்போ ஆடுபடுத்துன்னு நினச்சிருப்பாங்க. கத்தி வச்சுக்கிட்டு அப்படி ஆடணும், அப்படி இது பண்ணணும்னு சொல்லி போட்டு உங்களுக்கு என்ன அசிங்கமாக ஏதாவது சொல்லணும்னு தான் தோணுது. ஆனால் இதில் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உன்னை சொல்லி என்ன சொல்லி கடைசியில் எதையோ தின்ன கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னமோ மாடலு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வார்த்தைக்கு பார்த்து சொல்லும்போது கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு தெரியலையே. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த தடவை இந்த இவியலோட சட்ட ரூல்ஸுகளுக்கு அப்புறம் அதை பண்ணோம், இதை பண்ணோம், சாதனை பண்ணோம்னு கதையெல்லாம் பேசுகிறாங்க. ரோடாக முக்கா ரோடை தோண்டி வேலை தான் நடக்குதே தவிர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு நல்ல விதமான ஒரு இது கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டும் வேடிக்கை தான் பார்க்குறாங்களே தவிர காப்பாற்றணுங்கிற எண்ணம் இல்லை. மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, கையாளாதனமாக இப்போ நாங்கள் வாய் வார்த்தையாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். மற்ற மாணவர்கள்லாம் என் நிலைமையெல்லாம் நினைக்கும் போது என்ன ஆகிறது? அந்த ஊரில் அவி கூட்டமெல்லாம் கேட்டாக்கா ஊர் சண்டை உலக சண்டையும் இழுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும்ல. இல்லை பூமி கலவர பூமி ஆகணும்னு சொல்லி போட்டு இவையெல்லாம் சம்பாரித்து எங்காவது போய் செட்டில் ஆகணும்னு ஏதாவது பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்களா? உலகம் நடத்தி எங்கே போயிட்டுருக்குதுன்னு தெரியல. தயவு செஞ்சு அவி குழந்தைகளுக்கு புத்தி அறிவு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் கண்காணிச்சுக்குங்க. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே சட்டம் சரியில்லைங்கும் போது நாம தான் சரி பண்ணிக்கணும்.